NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள், நம்முடைய ஃபாலோவர்ஸ் இப்போ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் ஜே எக்ஸாமினேஷன்ஸ் 2025 அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல முழு வீச்சா ஈடுபட்டு இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் பேப்பர் 1 உடைய ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அந்த ஏரியாவுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ எந்தெந்த டாப்பிக்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த டாபிக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க உருவாக்க முடியும். சரியா? ஸோ இந்த குறிப்பிட்ட நாள், இந்த 20 நாளில் பிளான் பண்ணி நீங்க அதுக்கு அந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல ஜெனரல் இன்ஜினியரிங்க்கு 100 மார்க் இருக்கும், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் 50 மார்க்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கு 50 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 200 மார்க்ஸ் இருக்கும். இதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த கோர் பேப்பருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 100 மார்க் இருக்கு. இருந்தாலும் நீங்க ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல 50க்கு 45 மார்க் மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம பேப்பர் 1 கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஈஸியா எடுக்கக்கூடியது. சரியா? நீங்க எலக்ட்ரிக்கல் கோர் பேப்பருக்கு நீங்க முக்கியம் கொடுத்தாலும் அது இன்டெலிஜென்ட் ரீசனிங் ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க், அதை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால அதை ஃபுல்லா நீங்க பார்க்கணும். சரியா? 50க்கு 45 மார்க் குறையாம நீங்க எடுத்துடலாம். ஈஸியான டாபிக்ஸ் தான். சரியா? நீங்க 2-3 நாள் உட்கார்ந்து ஃபுல்லா நீங்க படிச்சாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 50க்கு 45 மார்க் நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை பத்தி அனலைசிஸ் பார்க்க போறோம். ஒரு 3 வருஷம் எடுத்திருக்கோம். சரியா? 2024, 23, 22 இந்த 3 வருஷம் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு டாபிக்ஸ்ல எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டிகோடிங் கான்செப்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். இதுல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸும், 23ல 11 கொஸ்டின்ஸ், 2022 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 2025 எக்ஸாமினேஷன்ஸ்ல குறைஞ்சது 10 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ரொம்ப முக்கியமா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு கோட் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இல்ல ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட் ஒரு நம்பர், இன்னொரு வேர்டு கொடுத்து அது ஈக்குவலண்ட் ஒரு நம்பர், அப்போ 3வது ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஒரு இங்கிலீஷ் கேரக்டர் வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து மிஸ்ஸிங் நம்பர். ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் சீரியஸ் அந்த மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லை நம்பர் செட்டு, ஒரு 2 நம்பர் செட்டு கொடுத்துருப்பாங்க, 3வது நம்பர் செட் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 24ல் 9 கொஸ்டினும், 2023, 22ல் 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லேயே நம்ம கிட்டத்தட்ட 8 மார்க் நம்ம 8 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 2 கான்செப்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரேஜா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 50ல் 20 கொஸ்டின்ஸ் இந்த 2 டாப்பிக்காக தான் இருக்கு. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணால் போகக்கூடாது. நிறைய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் 2வது டாப்பிக்கும் நிறைய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒரு ரோவில் சீட்டிங்ல இருந்தோம்னா நெக்ஸ்ட் யார் இருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இல்லை சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்லேருந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்லையும் 2 மார்க் இருக்கு. ஸோ 25லையும் 2 மார்க் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் கான்செப்ட்ஸ். சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த டைரக்ஷனை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஷேர் 2 மார்க் இந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்பர்ஸ், போர் மாஸ் கான்செப்ட்ஸ். இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்பர்ஸ்ல போர் மாஸ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் போர் மாஸ் கான்செப்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். நீங்க நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கிறத விட இந்த போர் மாஸ் கான்செப்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே 4 மார்க் நம்ம எடுத்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு முக்கியம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ். வாட்டர் இமேஜ் என்னவா இருக்கும்? ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வாட்டர் இமேஜ் என்னவா இருக்கும்? இல்லை ஒரு இமேஜ் கொடுத்து மிரர் இமேஜ் என்னவா இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, இதை பற்றி ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 2025லையும் இந்த கான்செப்ட்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உறுதியாக வரும். வாட்டர் இமேஜ் அண்ட் மிரர் இமேஜ்ல. சரியா? போர் மாஸ் கான்செப்ட்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உறுதி. வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் கான்செப்ட்ஸ்ல 3 மார்க் உறுதி. டைரக்ஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதுல 2 கொஸ்டின்ஸ் 2 மார்க் உறுதியாக இருக்கும். ஓகே. அடுத்து எம்பெடட் பார்ட்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எம்பெடட் பார்ட்ஸ். ஒரு இமேஜ் கொடுத்து அதோட எம்பெடட் பார்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ் தான். இதில் ஒவ்வொரு வருஷத்துலையும் பாருங்க 2024ல் 3 கொஸ்டின்ஸ், 2023 5, 2024 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ குறைஞ்சது 3 கொஸ்டின்ஸ் இதுல வரும். இமேஜஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிறது தான். இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம், இந்த கான்செப்ட்ஸ்லாம். ஓகேவா? அடுத்து பிளட் ரிலேஷன்ஸ் கான்செப்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க குறைஞ்சது. ஸோ இந்த வருஷமும் 2025லையும் 2 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே.
பிளட் ரிலேஷன்ஸை பொறுத்தவரை ட்ரிக்ஸ், இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்கள் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் ட்ரிக்ஸ் நீங்கள் படிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 9வது கான்செப்ட் சிலோஜிசம். சிலோஜிசம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது கன்க்ளூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்தெந்த கன்க்ளூஷன் கரெக்ட், எந்தெந்த கன்க்ளூஷன் தப்பு வச்சு நம்ம ஐடியா பண்ணணும். சரியா? இதுலேயுமே 2 கொஸ்டின்ஸ் உறுதி. சரியா? ஒவ்வொரு வருஷமும் 2 கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஸோ 2025லையும் 2 கொஸ்டின்ஸ் உறுதி. அடுத்து கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ். ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, எத்தனை ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இல்லை ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர் இருக்கும், எத்தனை ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், நம்ம எவ்வளோ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட்ஸை பொறுத்தவரை ட்ரிக்ஸ் படிக்காமல் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது. இந்த கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு தான் விடுவீங்க. ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது ட்ரிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் இன் லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர். ஒரு 4-5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வரிசையாக ஆர்டராக நம்ம அடுக்கணும். சரியா? இதுக்கு வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் இதுக்கு இருக்காது. பட் நீங்கள் அதை அந்த கொஸ்டின் நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு ட்ரிக்ஸ் எதுவுமே இருக்காது. சரியா? அதுக்கப்புறம் வந்து சிமிலர் ரிலேஷன்ஷிப் வேர்டு, 2 வேர்டு கொடுத்து 3வது அதுக்கு சிமிலராக என்ன வேர்டு வரும், இதுவுமே நம்ம வந்து அதை படித்து புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கொஸ்டின்ஸ், 23 4, 22 4 கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஸோ 25ல் வந்து 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் நீங்கள் அதை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அடுத்து டைஸ் ப்ராப்ளம். டைஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2024 கொஸ்டின் கேட்கல, 23ல் ஒரு கொஸ்டினும் 22ல் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2025 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் அந்த கான்செப்ட்ஸும் படிச்சிருக்கேன். அது ஏஜ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2023ல் மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியம். ஸோ அதனால் அதையும் பார்த்துங்க. கடைசியாக வந்து டாலர் அண்ட் ஷார்ட்டர். மொத்தம் ஒரு 5 பேர் இருக்காங்க. இவங்களோட ஷார்ட்டர், இவங்களோட டாலர் அப்படின்னு சொல்லி கடைசி யாரோட யார் டாலர், இல்லை யார் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் பற்றி 2024 ஒரு கொஸ்டின்ஸ், 2022 ஒரு கொஸ்டின்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ப்ராப்ளம், ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த 15 கான்செப்ட்ஸ், அந்த ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் சேர்த்து 16 கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரீசனிங்கை பொறுத்தவரையில் இந்த 16 கான்செப்ட்ஸ் படித்தாலே நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதை தானே நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? நீங்கள் 2024லேருந்து 2019 வரை கிட்டத்தட்ட ஒரு 6 செட்டு கொஸ்டின்ஸ் எடுத்து 6 செட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 15 கான்செப்ட்ஸில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். சரியா? இதே தான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இதுதான், ஒன்று தான் மாறும். சரிங்களா? அப்படியே இருக்கும், டிட்டோவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 15 கான்செப்ட்ஸ் படிச்சுங்க. ஸோ இந்த 15 ஆன்சர் எப்படி படிக்கிறது அப்படின்னா, நம்ம N7 லேர்னிங் சென்டரில் யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அது யூடியூப்பில் போய் அதுக்கான வீடியோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லை PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ஸ் www.ncmlearningscenter.org/book-reasoning இந்த பேஜில் போய் புக் இருக்கும். நீங்கள் ஒரு 50 ரூபா பே பண்ணி PDF மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வந்து PDF வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்ருவோம், நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் இருக்கும். நம்ம சொன்ன 15 கான்செப்ட் இருக்கும், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் நம்ம ஒரு கடைசி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை வந்து நம்ம கொடுத்துருப்போம், ஒரு ஆன்சர் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த கான்செப்ட் படிச்சுட்டு அந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பழகிக்கலாம். சரி, ட்ரிக்ஸ் முக்கியமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் RRB, அடுத்து RRB எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது. அந்த எக்ஸாமினேஷன்ஸுக்குமே இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் PDF மெட்டீரியல்ஸ் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அதை வீடியோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரியா? இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். இந்த 20 நாளில் எந்த டாபிக்ஸ்க்கு வந்து எது நம்ம முக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு. சரியா? ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 2 டாபிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. மொத்தம் 15 நாள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ். சரியா? இப்போ பேரலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோர் பேப்பரையும் படிச்சுக்கோங்க. காலையில் ஒரு half an hour இல்லை முக்கால் மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் half an hour இல்லை முக்கால் மணி நேரம் எடுத்துக்கணும். எடுத்து இந்த 15 நாள்லேயும் 15 டாபிக்ஸ் நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு பேரலாக நம்ம கோர் பேப்பரும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் 50க்கு 45 மார்க் எடுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் 50க்கு 45 மார்க் மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கோர் பேப்பரில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சாலும் ரேங்க்ல நீங்கள் நல்லா வந்து நீங்கள் பேப்பர் 1ல் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. அடுத்து பேப்பர் 2க்கு போயிடலாம். சரியா? ஸோ இதான் ட்ரிக்ஸ்.
நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ஸ்கோர் எடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய என்சிஆர்டி சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். கண்டினியூஸாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு போகணும், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்ன எக்ஸாமினேஷன்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக போயிடலாம். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.